அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான காமெடி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட பேர் வாழ்ல நுழைய கஷ்டமா இருக்கிறதால டெக்ஸ்டா கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வாலினை பத்தி சொல்லி ஆகணும் இல்லையா? ஆன்லைன் கிட்ட வந்தோம் அப்படின்னா படத்தோட நாயகன் ஒரு பெரிய ஒயின் கம்பெனியை வச்சிருக்காரு. அதை கொலாபரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்பெயின்ல இருக்க ஒரு கம்பெனிக்கு அனுப்பி வைக்கும் போது அவங்க காரணமே இல்லாம ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெயின் போன ஹீரோக்கு அங்க எக்கச்சக்கமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சம்பவத்துல என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவன ராம் சத்யநாராயணன் அப்படின்றவர் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பெண்கள் முன்னாடி தன்னோட காரை வேகமா ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. இவரோட கார் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. அது ரெண்டு பெண்களையும் பார்த்து உலகத்துல எவ்வளவு போர்கள் ஆண்களால நடந்துகிட்டு இருந்தாலும் அது ஒரு சின்ன பேச்சுவார்த்தையாலோ இல்ல பெரிய பேச்சுவார்த்தையாலோ முடிவுக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த ரெண்டு பெண்களோட சண்டை எப்பயுமே முடிவுக்கு வர போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட பிளாஷ்பேக் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா அனார்கலி அப்படின்ற ஒரு ஒயின் கம்பெனியை இந்தியால நடத்திக்கிட்டு இருக்காரு. வெளிநாட்டு ஒயினை எதுக்காக நம்ம குடிக்கணும், நம்ம நாட்டு ஒயினை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நோக்கத்துல தான் இவர் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஸ்பெயின்ல இருக்க ஒரு ஒயின் கம்பெனி கூட இவர் டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாரு. அதுக்காக இவரோட சாம்பிள் அனுப்பி வைக்கும் போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு தெரியல. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்பெயின் போறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க அந்த கம்பெனியோட ஓனரான மானசா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட போய் இதுக்கான காரணத்தை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. அவங்கள பார்த்தது ஹீரோ அப்படியே கம்ப்ளீட்டா பிளாட் ஆயிட்டாரு. அவருக்குன்னு அவரோட உள் உணர்வு இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க, இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னா நீ மௌனமா இருக்கலாமா, நீ போய் உன்னோட வேலையை காமிக்க வேண்டியது தானப்பா அப்படின்ற மாதிரி கிட்டார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவரோட மனசாட்சி பேசிக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஒரு 4-5 பேர் அந்த மானசா கிட்ட ராகிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை ஹீரோ கவனிக்கிறாரு. இதுதான் சரியான சமயம், நம்ம இப்ப உள்ள போறோம், நம்ம ஹீரோ ஆகுறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கும் போது பட்டுன்னு ஒரு நபர் அங்க வர ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு வந்தது யாரு அப்படின்றது புரியல. அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் மானசாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், என்ன உடை அணிஞ்சிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த மனுஷன் தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ அந்த மனுஷன் அவங்கள கடவுள் மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டாரு அப்படின்னா கூட என்ன அடிங்க மேடம், கடவுளை பார்க்க நான் லேட்டா வரலாமா அப்படின்ற மாதிரி வசனங்கள் எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கு. இவரை தாண்டி தான் மானசாகிட்டே போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. பட்டுன்னு ஹீரோட நண்பர் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா மானசா, அதே ஹோட்டலுக்கு போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி இல்லையா இது ஃபுட்டு நல்லாவே இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லா முன்னாடியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது முதல்ல மானசா இவங்களை கவனிக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட அந்த ஃபுட்டை கொண்டு போறாங்க. நீங்க சாப்பிட்ட டேஸ்ட் வேணா பாருங்க, இது நல்லா இல்லையா மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச்சு கிச்செல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா உள்ள வந்துட்டார். மேம் நீங்க யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவீங்களா, கூடவே கூடாது மேம், என்னோட கன்சர்ன் இல்லாம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது மேம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் போட்டு பேச விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் வேற தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானடா அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அசிஸ்டன்டோட முகத்தை போட்டுக்கிட்டு ஒரு லேடி, அதாவது டாட்டூ போட்டுக்கிட்டு ஒரு லேடி நடந்து போய்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் போட்டோ எல்லாம் எதுக்காக போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அது என்ன அப்படின்னா இது நேரம் வரைக்கும் மானசாவை கடவுள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்களே அந்த அசிஸ்டன்ட், அவன் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆளா இருப்பா. மானசாவோட காம்படிட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட கை கோத்துக்கிட்டு தான் மானசா கிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஒயின் டீலுக்கு வந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்களை மொத்தமா முடிக்கணும் அப்படின்ற பிளானோட இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டா போய் சொன்னோம் அப்படின்னா நம்மள நம்பாம போகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒயினையும் கண்டிப்பா அவன் ரிஜெக்ட் பண்ணிருக்கணும்டா. அந்த மானசா கிட்ட நம்ம ஒயின் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வேற மெத்தட கையாளலாம் அப்படின்ற மாதிரி மானசா இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்க பப்புக்கே போய் அவங்க தயார் பண்ண ஒயினை இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி குடிக்க ஆரம்பிக்க டேஸ்ட்டை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கண்ட்ராவியா இருக்கு, இதெல்லாம் எப்படிடா இங்க ஒயினா விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கடுப்பாகுது. அப்ப நீங்க எதை ஒயின்னு ஃபீல் பண்றீங்க, இதுல என்ன குறையதான் நீங்க கண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. மேம் நார்மலா குடிக்கும் போதே ஒயின் அவ்வளோ சுவையா இருக்கும், இதுல எந்த சுவையுமே இல்லை, அந்த எசன்ஸ் ரொம்ப முக்கியமா, அதுல இது குறையா இருக்கு, அதை தாண்டி எனக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்ற மாதிரி அவர் கடந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு பட்டுன்னு உரைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ஒயின் எங்க லாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட அசிஸ்டன்ட் அந்த காம்படிட்டர் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களோட கம்பெனியை மொத்தமா முடிக்கணும் அப்படின்றத அவனோட பிளான். இது எல்லாத்தையுமே இவங்களுக்கு இவங்களோட ஃப்ரெண்டு மூலமா தெரிய ஆரம்பிக்குது. இது எதுவுமே தெரியாத பிஏவும் மேம் நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன் மேம், என்ன இஷ்டத்துக்கு நடிங்க மேம், இது என்னோட தப்பு தான் மேம் அப்படின்ற மாதிரி
மாதிரி கெஞ்சிக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, போட்டு சம்மடி அடிச்சுட்டு கையில ஒரு கண்ணு வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் எடுத்து உன்னை இந்த சைடு பார்த்த அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடுவேண்டா அப்படின்ற மாதிரி விரட்டி அனுப்பிட்டு இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு தூண்டலா இருந்தது நம்ம ஹீரோ தான். இதனால அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேணா இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒரு மாதிரி யோசனையா இருந்தாலும் சரின்னு சம்மதிக்கிறாரு. நீங்க ஒரு அழகான பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது, அதுல 2 பேருமே நெருக்கமாகறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனசாட்சியோ இவங்க கூட பழகிக்கிட்டே இருக்கும்போது அவ்வளவுதான் ராஜா, வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திக்கணும், விட்டுட்டு ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ தப்பான திசைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. இதனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதனால இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட இதை பத்தி பேசும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 பிரேக்கப் இருந்தது, என்னோட மைண்ட் ரிலாக்ஸா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தது, உங்க கூட இருந்ததால எனக்கு சந்தோஷமா இருக்கு, இதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவருக்கு யோசனையா இருக்கு, நம்ம எதுக்காக வந்தோம், இதை பத்தி சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. இப்போ இதை சொன்னோம் அப்படின்னா அது தப்பான ட்ராக்கு போக எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இவரோட ஃப்ரெண்டு கிட்ட போறாரு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க அப்பதான் ஒரு பயங்கரமான டிஷ்யூ வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஹீரோக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஊர்ல பாலாமணி அப்படின்ற ஒரு மனைவியே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவரோட மொத்த சாப்டரும் க்ளோஸ் ஆயிடும். போதையில ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி இவரோட ஊருக்கு போக இவர் பாத்தீங்கன்னா ஒரு புது ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி இவரோட மனைவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா கணவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதை இவங்க எடுத்து கொடுத்ததா தான் இருக்கணும், அப்படி இருக்கும்போது இது என்ன புதுசா இருக்கு, அவ எங்க நீங்க வாங்குனீங்கன்னு கேட்க இவர் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மானசா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இந்த விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா, இல்ல எனக்கு பிடிச்சது அதனாலதான் வாங்கினேன்னு சொல்ல இவங்க பயங்கர கோபத்தோட எனக்கு பிடிக்கல, இதை உடனடியா கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. சோ இப்படி பொசசிவ்னஸா இருக்க இவங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சா எப்படி ஏத்துப்பாங்களோ அப்படின்ற பயத்துல ஹீரோ இது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோட மாமாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு கால். சோ வேகமா அங்க போக ஆரம்பிக்க அவரோட மனைவி இந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு அவரோட கதவை எல்லாத்தையும் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க போறாங்க, தடுத்து விடும்போது இவரோட மாமா பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கம்பெனி மாதிரி ஒருத்த வச்சிருக்காரு, அந்த டூரிஸ்ட் கம்பெனிக்காக வெளியூர் போயிருக்காரு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா த்ரிஷா அப்படின்னு ஒரு பொண்ணு கூட தான் அவர் வெளியே போயிருக்காரு. இந்த விஷயத்தை இவரோட மனைவிக்கு தெரியாம பண்ணிருக்காரு. இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு, நான் இங்க இருக்கும்போது வேற பொண்ணு புடியாடா சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கொலை பண்ற ரேஞ்சுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இதனால ஹீரோவை அப்படி இப்படின்னு சமாளிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோ பத்தி இழுக்கிறாங்க. இவர் கூட தான் ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு, அங்க ஏதாவது ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு வந்திருக்கலாம் இல்லையா, யாருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோட மாமா பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோட மனைவி வந்துடுறாங்க. என்னோட கணவர் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை மாதிரி என்னோட கணவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்குதான் அவரு நானும் வாழ்ற கடைசி நாளா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக எங்கேயும் ஹீரோக்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. வேகமா ஒரு சைக்காட்டிஸ்ட பாக்குறாரு, அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது எது எப்படியோ நீ வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதான், அதை அப்படியே விட்டு போயிடு, ஸ்பெயின்லயே விட்டுட்டு போனதா நினைச்சுக்கோ, இங்க உன்னோட மனைவி இருக்கா இல்லையா, உன்னோட மனைவிக்கு நீ உண்மையா இருந்த, அதாவது இதுக்கு மேல உண்மையா இருந்த அப்படின்னா எந்த பிரச்சனையும் ஒன்னு நோக்கி வராதுன்னு சொல்ல இவரோ தன்னோட மனைவி கிட்ட போறாரு. அவர் அன்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா இங்க ஒரு பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவியோட கசின் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அவங்களோட பையன் இங்க ஒரு மாசம் தங்க போறா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ பயங்கர கடுப்புல இருக்கிற பிரச்சனை இல்லாம இவன் வேறையா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கடந்து போக அப்படியே கற்பனை ஒயின் ஃபீஸ்ட் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. இதுல இந்தியால இருக்க எல்லாருமே கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் எதிர்பாராத ஒரு திருப்பம், அந்த இடத்துக்கு மானசா இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்காங்க. சோ இதை பார்த்தது ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆயிடுது, எப்படியாவது இங்க தப்பிச்சு போயின்னா அவங்க கண்ணில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி பல வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே நடக்க முடியாம போயிடுது. அதாவது அவங்களோட கண்கள்ல பட்டுட்டார். ஆனா அவங்களுக்கு ஒரு ஒயின் கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்றது தெரியாது இல்லையா, இதனால எதுக்காக இங்க வந்தீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இல்ல வேற ஒரு ஃப்ளோர்ல வந்தோ அங்க ஒரு டூரிஸ்ட் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசி மழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் நம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இங்க ஒரு 10-15 நாள் இருக்க வேண்டிய வேலை இருக்கு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. மறுபடியும் சைக்காட்டிஸ்ட் கிட்டே போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க அவங்க வரமாட்டாங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல இவரை யோசிச்சு பாக்குறாரு. தம்பி உனக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது, உன்னோட மனைவிக்கு இது தெரியக்கூடாது, அது மானசாவும் இங்க இருந்து போற வரைக்கும் நீ சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நீ சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. அதே சமயத்துலதான் இவர் ஒரு டூரிஸ்ட் கம்பெனி வச்சிருக்கான்னு சொன்னார் இல்லையா, அந்த கம்பெனியை நோக்கி மானசா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தான் அவரோட மாமா இருக்காரு. மாமா ஏற்கனவே பல பிரச்சனைகளை கொடுத்தவன், இப்போ என்ன பண்ண போறோமோ அப்படின்றது தெரியாம மாமாக்கு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட பேசி, அதாவது மானசா கிட்ட பேசிங்கிறத அனுப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ண அந்த மனுஷன் இதுல எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பர்ட். 2 பேரும் பேசுறத வச்சு
இவரே மைண்ட் கால்குலேஷன் போட ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே ஸ்பெயின்ல ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்பாட்லயே கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த லேடி அங்கிருந்து போனது இந்த மனுஷன் வேக வேகமா ஹீரோவை போய் சந்திக்கிறாரு. பாலாமணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா, நீங்க துடிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அதை சொல்லலாம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பட்டன் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. அது என்ன அப்படின்னா அவரோட மாமா இருக்கா இல்லையா, அவர் சின்ன வயசுல, அதாவது இவருக்கு சின்ன வயசு அப்படின்ற மாதிரி இவரே திங்க் பண்ணிக்கிட்டு ரோட்ல போற எல்லா பெண்களையும் வேவு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் குறிப்பா பக்கத்து வீட்டு ஆண்டியை வேவு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவங்களோட வீட்டுல சண்டை. இதனால ஆண்டியோட கணவர் சண்டை போட்டுட்டு வெளியே போக இவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னு போறாங்க. இவர் உள்ள போய் அவங்கள காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த கெரோசின் எல்லாத்தையும் ஊத்திருப்பாங்க. அந்த கெரோசின்ல இவர் மேல பத்த வச்சு விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எரிஞ்சுக்கிட்டே ஓட அடுத்த நாள் காலையில அந்த ஆன்டியோட கணவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ அந்த மனுஷன் வெட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரை தரத்திக்கிட்டே இருக்கும் போது அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஹீரோட உதவியோட அவர் ட்ரெயினை பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அவன் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட இந்த நன்றியை நான் மறந்துட்டேன் அப்படின்னா கண்ணத்திலே ஒண்ணு வச்சுட்டு இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க சார், அன்னைக்கு நான் கண்டிப்பா இதை உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அந்த விஷயத்தை தான் இப்போ ஹீரோ ஞாபகப்படுத்தி கண்ணத்திலே ஒரு அறையை விட்டுட்டு இதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் மௌனம் ஆயிட்டாரு. அப்படியே கற்பனை மானசா இருக்காங்க இல்லையா, ஹீரோவை ஷாப்பிங் கூட்டு போக இவர் மால்ல போய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல தான் ஹீரோவோட மனைவி அண்ட் ஹீரோவோட அந்த மாமாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு ஷாப்பிங் வராங்க அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட மாமாவுக்கு இவரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஏதாவது பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவங்களும் பல மெத்தடை கையாண்டுகிட்டே இருக்காங்க. இங்க 2 பேருக்கும் தெரியாம 2 பேரையும் சமாளிச்சாக்கணும். என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோட மனைவி இவர் இந்த துணி மாத்திர அறையில இருக்கும்போது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. பேசினா மாட்டிப்போம், என்ன பண்ணாலும் மிமிக்ரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டுறாரு. ஹீரோட மாமா அந்த த்ரிஷா கூட சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஹீரோட மாமாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போட்டு விட அவங்க வேக வேகமா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறாரு அப்படின்றது அப்படியே கட் பண்ண அந்த லேடி, அதாவது மானசா ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க கார்ல பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இந்த 3 பேருமே அவங்கள வழி அனுப்புறாங்க. தூரத்துல இருந்து இதை ஹீரோவோட மனைவி பாத்துட்டாங்க. அம்மா நீங்க வழி அனுப்புனது யாரு, அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு என்னோட கணவர் கூட சுத்திக்கிட்டு இருக்க த்ரிஷா தானே, ஷாப்பிங் வரைக்கும் ஒன்னா வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த மாமாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கத்த ஆரம்பிச்சதோ இவங்க அப்படியே டாபிக் மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இதை பத்தி அவரோட மனைவி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டு வீட்டுல ஒரு குட்டி பையன் தான் இல்லையா, அவன் ஓடி வர ஆரம்பிக்கிறான். எனக்காக தானே வந்தீங்க, அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்பதான் இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. சோ அதை வச்சு ஆதாயம் தேட ஆரம்பிக்கிறேன். எனக்கு கேட்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்ல அப்படியே கற்பனை மானசா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கு அடுத்த நாள் காலையில நான் ஒரு இடத்துக்கு போகணும், அங்க நீங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனார்கலி அப்படின்னு ஒரு ஒயின் இருக்கு, நீங்க சொல்லி கூட நான் அப்புறம் கொடுத்தா இல்லையா, அந்த ஒயின் கம்பெனியை நாம விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இவரோட மனைவி அதே விஷயத்த வந்து சொல்றாங்க. இப்ப 2 சைட்லயுமே மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறோமோ அப்படின்ற குழப்பத்துல நம்ம உண்மை எல்லாத்தையும் சொல்றதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி மானசா கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அந்த மனைவியோடதுதான் இந்த அனார்கலி அப்படின்ற ஒயின் கம்பெனி அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு செம்ம கோபமா இருக்குது. இதே நீ முன்னாடியே சொல்ல கிடையாது, உன்னோட மனைவி இருக்காங்கன்ற விஷயத்தை எதுக்காக மறைச்ச அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவர் மழுப்ப ஆரம்பிக்கிறார். இல்ல நான் இது சொல்லாம எப்படிங்க உங்ககிட்ட பேசியிருப்பேன், நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேங்க, நீங்க மறந்துருப்பீங்க அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தொட்டுறாங்க. பயங்கரமா கத்திக்கிட்டு இவரை முதல் வேலையா அங்கிருந்து வெளியே தள்ளி கதவை சாத்துறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பையனோட சேர்ந்து இவர் அந்த குட்டி பையன் கேம் விளையாடுறத பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த குட்டி பையனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னையா அவ இப்படி ஷாக் ஆகுறான், இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க அந்த மானசா இருக்காங்க இல்லையா ஹீரோவோட வீட்டுல, அதுவும் ஹீரோவை பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர ஷாக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவியோ அங்க வந்து நிற்கும் போது இவருக்கு தலையை சுத்தி போயிடுது. இங்க என்னதாடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது இங்க இன்டர்மிஷனை போடுறாங்க. அப்படியே வேக வேகமா தன்னோட மனைவியை கூப்பிட்டு யார் அந்த பொண்ணு, எதுக்காக இந்த வீட்டுல இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு கிளப்புக்கு போகும்போது அங்க ஒரு பெண் குடிச்சிட்டு பயங்கர சோகமா என்ன அவன் ஏமாத்திட்டு போயிட்டேன் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இதை கவனிக்கிறாங்க. அவங்க போதையில இருக்காங்க. சரி நம்ம அவங்கள வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி கார்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஹீரோ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மானசா
டீட்டெயில்ஸா பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த போதையில யார் இதை பண்ணாங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதனாலதான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மானசாக்கு ஹீரோட மனைவிதான் இவங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால நக்கலா ஒரு லுக்கை விட்டுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்ற பார்வைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ இங்க ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ ஆகிறார். அதாவது இந்த மானசாவோட அண்ணா இருக்கா இல்லையா, அவர் நேத்து இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது போன் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயின் எடுத்து அவர்கிட்ட பேசும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த மனுஷன் தன்னோட தங்கச்சியை ஒருத்தன் முறைச்சு பார்த்தான் அப்படின்றதுக்காகவே அவனை போட்டு பயங்கரமான அடி எல்லாத்தையும் அடிச்சிருக்காரு. இங்க தன்னோட தங்கச்சியை ஒருத்தன் ஏமாத்தி இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் வேகமா தங்கச்சியை பார்க்கணும் போக மானசா இவர்கிட்ட சரியா பேசுறதா தெரியல. ஏன்னா சின்ன வயசுல ஏதோ பிரச்சனை போல. இதனால இவர் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷனும் ஹீரோயின் கிட்ட போய், அதாவது ஹீரோவோட மனைவி கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு அவன் யார் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. என்னோட தங்கச்சி ஏமாத்தி இருக்காம அதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க தன்னோட புருஷனை அந்த வேலையை பண்ணிருக்கான் அப்படின்றது தெரியாம கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவுறேன், இதுல முழுக்க என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இன்னொரு பக்கம் மானசா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹீரோ போய் தனிமையில சந்திக்கிறாரு. அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, நீங்க என்ன காட்டி கொடுக்காம இருந்தீங்க இல்லையா, அது ஒண்ணு எனக்கு போதுங்க, இனிமேல் உங்களோட வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஷாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நான் ஒரு 2 முடிவை தரேன். முதல் முடிவு, உன்னோட மனைவி கிட்ட உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னோட மனைவி மேல உனக்கு காதல் இல்லை, அதனாலதான் என் கூட வந்துட்டு அப்படின்ற மாதிரி என் கூட ஸ்பெயினுக்கே வந்துரு. இன்னொரு விஷயம், உன்னோட மனைவி மேலதான் உனக்கு காதல் இருந்தது அப்படின்னா நீ உன்னோட மனைவியோட தாராளமா வாழ்ந்துக்கோ, அதை நான் போய் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுவோம்ப்பா. இந்த 2 முடிவுல என்ன முடிவு நீ எடுக்க போற அப்படின்றது எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட இந்த மனுஷன் தலையே சுத்தி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னடா முடிவு எடுக்கிறது, இப்படி மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற குழப்பத்துல இருக்கு. அப்பதான் அந்த நபர் இருக்காலே, அதாவது மானசாவோட அண்ணா, அவர் தன்னோட தங்கச்சி ஏமாத்திட்டு போனவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக பல முறைகளை கையாள ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சியோட ரூமுக்கு, அதாவது தங்கச்சி தங்கிட்டு இருக்க இடத்துக்கு அவன் அடிக்கடி வரதுண்டு. இதனால சிசிடிவி கேமரா செக் பண்ணலான்னு போக பட் ஹீரோட நண்பர்கள் எல்லாமே அதே எல்லாத்தையும் குளறுபடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோ அங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாருன்னு இருக்கும். அதே சமயத்துல தான் மானசா ஒரு டூரிஸ்ட் கம்பெனியை பார்க்க போயிருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கும்போது ஹீரோட மாமா மாட்டாரு, ஐயா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா, அவங்கள நான் இது நாள் வரைக்கும் பார்த்தது கூட இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஆபீஸ்ல சத்யநாராயணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கா, மேபி அவனை வேணா பார்க்க போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளேட்டை மாத்தி விடும்போது அந்த நபர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை அடிச்சு கிடிச்சு கேட்டு பார்க்க அவங்களுக்கும் மானசாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் மானசாவை அவர் பார்த்தது கூட இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால மானசாவோட அண்ணனும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க இது எல்லாத்துக்கும் நடுவுலயும் ஹீரோ அங்கங்க சம்மந்தப்பட்டிருக்காரு. அவளுக்கு ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் அந்த மானசாவோட பிஏ இருந்தாலியா அவர் இங்க என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வந்ததும் ஸ்பெயின்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையுமே ஒரு பயமுறுத்தி விட்டு மானசாவை ஏமாத்துறது வேற யாரும் கிடையாது, இவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டை கையை காமிக்கும் போது ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பி சொன்னான்னு உயிர் பழைக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. அண்ட் மானசாவோட அண்ணனுக்கும் இது ஒரு பயங்கர ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட சொல்லும் போது இது எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து பிளேட்டை மாத்தி சொல்றியாடா, உண்மையை ஒத்துக்கூடாது, எல்லாத்துக்கும் பின்னாடி இவனடா இருக்கா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட மனைவி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்னோட கணவரை இதுல உள்ள நுழைக்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் தான் சொல்லிட்டாலியா, என்னோட கணவர் இப்படி பண்றவர் கிடையாது, என்னோட கணவருக்கு அப்படிப்பட்ட தாட்டே போகாது அப்படின்ற மாதிரி கணவரை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா போய்கிட்டே இருக்கு. இது நேரம் வரைக்கும் இவர் மறைக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ட்ரை பண்ணார். ஆனா மனைவி இப்படி ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சதோ இதுக்கு மேல இதை மறைக்கிறதுல எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு பயங்கர ஷாக். இதுக்கு மேல இவர் கூட வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் 3 விதமான எண்ணங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். உங்க 2 பேரையும் நான் ஒன்னா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உங்களோட முகத்தை பார்த்து பேசுறேன், தைரியம் எனக்கு இல்ல, அதனால பேரை சொல்லியே சொல்றேன் ஹீரோயின் கிட்ட, அதாவது ஹீரோவோட மனைவி கிட்ட போறாரு. நீ உன்னோட வாழ்க்கையில நீ பிடிச்ச விஷயங்களை தான் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பல முறை கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்த, நிறைய விஷயங்களை எனக்கு பிடிச்சி பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்களை பிடிக்காம பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்த நீ மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மானசாக்கிட்டையும் உனக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன, அதாவது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுதான் உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கிறது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவங்க இதுல சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. தம்பி இதுக்கு நீ பதில சொல்லிட்டு இங்க இருந்து போ, நீ பேசி மழுப்பிட்டு போற அது சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கல, இதுக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் சீன்ல வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போனாலியா அது கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவர் அப்படியே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுத்த ஆரம்பிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்கு. உள்ள இந்த மனுஷன் படுத்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில 2 பெண்களும் நின்றுகிட்டு இருக்காங்க. தப்பு செய்யறவன் ஒரு பக்கம் இருந்தாலும் தப்பு ஒத்துக்கிறான் இல்லையா, அவன் பெரிய மனுஷமா, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வாய் விட்டே ஒத்துக்கிட்டான்.
தான். இதுக்கு மேல நீங்க என்னமா பண்ண போறீங்க, சாகுற வரைக்கும் துணிஞ்சிட்டானமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி பில்டப் எல்லாம் ஏத்திட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருமே ஹீரோவை பார்க்கணும்னு போறாங்க. சோ நீங்க எப்ப சாகுற வரைக்கும் போயிட்டீங்களோ அப்பவே நீங்க தப்ப உணர்ந்துகிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன், நீங்களும் உன்னோட மனைவியும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க பின்னாடி ஹீரோவோட மனைவி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போக பட்டன் ஹீரோவோ இங்க இருந்து எழுந்து ஆண்கள் எல்லாத்துக்குமே கடைசியா இருக்க ஒரே ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன், இது நேரம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்த 2 பேருமே பாருங்க அக்கா தங்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் தெரியாதனமா தெரிஞ்ச ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பல வழிகளை ட்ரை பண்ணிட்டு என்னால எதுவுமே முடியல, அதனாலதான் கடைசியா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு இனிமேல் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.